நீங்கள் என் கூட வர்றீங்கன்னு வச்சுங்களேன், திடீர்னு எத்தாப்பில் எவனோ ஓடி வந்துட்டான்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஆளாக எஸ்கேப் ஆகிறோம் நான். அஜித் சாருக்கு வந்து ஒரே அடி காலத்தில் நச்சுன்னு அடி விழுந்து அவர் வந்து முருகான்னு கீழே விழுந்தார். அன்னியன் படம் சதாவை துரத்திட்டு போய் ஒரு பில்டிங்கில் விழுந்து ஜம்ப் பண்ணுறதுன்ற ஹைட்டு செம ஹைட். அது மேலேருந்து பார்த்தா எல்லாம் ஸ்லோ மோஷன் ஆகிடுச்சு, சவுண்டெல்லாம் காது அடைக்குது. அந்த சாவு பயங்கிறது அதுதானே. எட்டி உதச்சா இந்த வீட்டு செவர்லாம் வச்சு எதிரில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மரில் போய் இந்த இந்தியாவே பவர் கட் ஆகிடும். எப்படி அதை கன்சீவ் பண்ணுறீங்க? ஸ்பார்க்லாம் வந்துச்சு. ஆதித்யா டிவி குறும்பு ரசிகர்கள் எல்லோருக்கும் வணக்கம். என்னங்க டல்லாக இருக்கீங்க? ஐபிஎல்லாம் ஜாலியாக இருக்கணும். இந்தியன் பிரீமியர் லீக், ஈரானியன் பெட்ரோல் லீக், அதில் நீங்கள் டென்ஷன் ஆகிறீங்க. ட்ரம்ப் எப்போ சண்டை போடுவார் எப்போ போட மாட்டார்னு. அந்த ஆக்ஷனில் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்ஷன் ஆவீங்க. பட் ஸ்க்ரீனுக்குன்னு ஒரு ஸ்டண்ட், ஒரு ஆக்ஷன்லாம் ஒன்று இருக்குது. அந்த ஆக்ஷனை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. யார் அடித்தாலும் என்ன மாதிரி ஸ்டண்ட்டாக இருந்தாலும் கலக்கெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னா அதுக்கு ஒருத்தர் இருக்கார், பிஸ்தா. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்டன் சில்வா. வணக்கம் மிஸ்டர் ஸ்டன் சில்வா. சார் வணக்கம். வணக்கம். சில்வா வந்து இதுதானே சில்வஸ்டர் ஸ்டாலின்லேருந்து சில்வான்னு வச்சுருக்கீங்களா? என்ன சில்வான்னு? அதாவது ஒரு பன்னீர் செல்வம்ங்கிற ஒரு பேர். பன்னீர் செல்வம். அதை பாருங்க, சொன்னா பாருங்க, தாத்தா வச்ச பேர் நிக்காம யாரோ வச்ச பேர் தான் நின்றுக்கிட்டு இருக்கு. நிற்கவே மாட்டேங்கிறீங்க. அது பன்னீர் செல்வம்ங்கிற ஒரு பேர் ரொம்ப லென்த்தாக இருக்கேன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறதுக்காக செல்வம்னு சொன்னது. சரி, அது செல்வம்னு நம்ம ஊரில் மும்முன்னு முடிக்க மாட்டாங்களே யாரும். செல்வான்னு கூப்பிடுவாங்க. ஓகே, இப்படி தான் வந்துச்சு. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா செல்வான்னு வந்துக்கிட்டு இருந்து ஒரு தம்பி வந்து புண்ணியத்துக்கு அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்பெல்லிங்கை போட்டு விட்டார், SIன்னு போட்டு விட்டார். அதில் வந்து செல்வாவும் மாறிச்சு. நான் யான்னு ஒரு படம் பார்த்தேன். நார்மலாக ஃபைட்ஸ்னா ஸ்பீடு தானே. பட் அந்த படத்தில் எப்படின்னா ஹீரோ வந்து இப்படி ஒருத்தர் அடித்தா டிச்சு நட்டு மெதுவாக போடுது முகம். ஃபைட்டு வந்து ஸ்லோ ஆகுது இல்லை, ஸ்லோ மோஷனில். அது பரவாயில்லையா? அது எப்படி? அது இல்லைண்ணே, அதாவது இப்போ அந்த ஜெயலலிதா அம்மா ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருந்தாங்க. அதாவது 1940s வந்து எப்படி ஹீரோஸ் அந்த சினிமா ஆரம்பித்த காலத்தில் எப்படி ஹீரோயின்ஸை காப்பாற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்களா, பாட்டு பாடிலாம் காப்பாற்றிருப்பாங்க இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து இந்த வால் சண்டை தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலம்பு சண்டை. ஸோ இப்படி ஒவ்வொரு பேட்டர்னில் மாறுறப்போ இந்த அல்ட்ரா ஸ்லோ மோஷன் ஒன்று வந்துச்சு. ஆக்சுவலி அல்ட்ரா ஸ்லோ மோஷன் வந்து நம்மளுக்கு கிடையாது, சினிமாவுக்கு கிடையாது. அது எதுக்கு வந்துச்சுன்னா இந்த ராக்கெட்லாம் அனுப்புகிறாங்க இல்லையா, அதை வந்து ஃபில்ம் பண்ணுறதுக்காக அங்கே பண்ண அந்த ஃபிலிம் அது. ஓகே, அதெல்லாம் நம்ம எவ்வளோ ஸ்பீடு போகுது என்ன ஏதுன்னு கண்ட்ரோல் பண்ணி அதை பார்க்கறதுக்காக மானிட்டர் பண்ண கேமரா. இல்லை, இதுக்கு ஜென்ரலாக ஒரு கராத்தையோ எதுலையோ உங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லையோ ஏதோ உங்களுக்கு ஸ்பெஷலைஸ் பண்ணி இப்படி வரணுமா, இல்லை ஜென்ரலாக உங்களுக்கு ஃபிட்னஸ் இருந்தாலே வந்துடலாமா? ஒன்றுமே தேவையில்லை, இது தனி உலகம். நீங்கள் அந்த ஃபிட்னஸ்ஸு கராத்தே குங்ஃபுலாம் கற்றுக்கிட்டீங்கன்னா அது அந்த பக்கம் மாஸ்டர்ஸ். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் என் கூட வர்றீங்கன்னு வச்சுங்களேன், திடீர்னு எத்தாப்பில் எவனோ ஓடி வந்துட்டான்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஆளாக எஸ்கேப் ஆகிறோம் நான் தான். காப்பாற்றிடுவேன் நம்பிக்கையெல்லாம் வராதிங்க, நிஜமாக தெரியாது ஸ்டண்ட்டு. ஸோ இப்போ தைரியமாக சொல்லிக்கலாம், மொத்தம் 2 பேர் இருக்காங்க உலகத்தில் ஓடுறதுக்கு, மான் கராத்தே, நானே சில்வா. ஆமாம், எஸ்கேப்னா முதல்ல ஓடிடும். ஆனால் அதில் சும்மா என்ன சொல்லிக்கலாம், அவர் என்னப்பா ஃபைட் மாஸ்டர் பார்க்குற லெவலில் வச்சு யோசிச்சிடக்கூடாது முதல்ல. அவன் டெரர் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நமக்கு தெரிஞ்ச என்னென்னா சினிமா டெக்னிக்கில் எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறோம், அது வேறு ஒரு தனி உலகம். நீங்கள் கராத்தே குங்ஃபு என்ன கற்றுக்கிட்டாலும் சரி, இங்கே வந்து சின்னதாக நம்மளுக்கு சப்போர்ட். இப்போது உங்களுக்கு ஒரு 10 பேரை ஹேண்டில் பண்ணுறது எப்படி தெரிஞ்சுது, நீங்கள் பழைய இடத்துல ஒர்க் பண்ண இடத்துல இருந்து அந்த மாதிரி இது ஒரு சின்ன சப்போர்ட்டிங் இருக்குமோ ஒழிய. பட் அது ஃபுல்லாகவே இது வேறண்ணே. இது நீங்கள் ஜாக்கி சான் பார்த்தீங்கன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் லிஸ்ட்லேயே வைக்க மாட்டாங்க ஜாக்கி சானை. ஏன்னா அவர் வந்து ஷோ ஃபைட்டர். அவர் ஃபுல்லாக அந்த ஸ்டேஜ்லேயே ட்ராமாவில் ஆமாம் ஃபைட் பண்ணி அது வந்து ஷோ ஃபைட் நம்மளுக்கு. பட் ஷோ ஃபைட்டில் கூட நம்மளுக்கு இப்போ நம்ம WWF பண்ணுறப்ப அடிப்படுது இல்லையா, அந்த மாதிரி கண்டிப்பாக படும். பட் இந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டைரக்டர்கிட்ட போய்ட்டு ஒரு கதை கேட்குறேன், அவர் ஒரு கேரக்டர் சொல்கிறார். அப்படியா, நம்ம ஊரில் சொல்ல மாட்டேன் இப்படிலாம் இருப்பார். ஓகே, நான் யோசிச்சுக்கிட்டேன், கையில் ஒரு அருவம் வைக்கலாமா சார்? வச்சுக்கலாமா மாஸ்டர்? சூப்பர். வெட்டும்போது எப்படி வெட்டலாம் சார்? இப்படி வெட்டலாம். வெட்டுறவ மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். உடனே செட் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு ஒரு வெட்டுறவன் வந்துடும். அப்போ போய் ஹீரோ கிட்ட சொல்லுவோம் கதையை, சார் இந்த மாதிரி டைரக்டர் சொல்லுவோம். அப்போ அவர் ஒரு ஐடியா சொல்லுவோம், மாஸ்டர் நான் இப்படி வர்றேன். ஓகே சார். அப்போ கேமராமேன்ட்ட சொல்லும்போது நான் ஒரு நல்ல லைட் இப்படி கொடுத்துட்றேன் மாஸ்டர் அப்படின்னு. இப்போ நம்ம அசிஸ்டண்ட்டை சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒன்று கோரியோகிராஃப் பண்ணுவார். சார் நான் இப்படி ஒரு டைவ் பண்ணுறேன், இது சூப்பராக இருக்கா, பண்ணுங்கள். எல்லாத்தையும் இப்போ நான் எடுத்து கொண்டு போய் இதை ஃபுல்லாக கேமராமேன் சொல்லியாச்சு, டேரக்டர் இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், பக்கத்துல இருந்து வேடிக்கை தான் ரெடி ரோல் கேமரா ஆக்ஷனு, இதை எடுத்து கொண்டு போய் எடிட்டர் கொடுத்தா அவர் ஒரு சாப் பண்ணி கொடுப்பார் அழகா. அடடா இதுக்கப்புறம் இது சூப்பராக இருக்குது. அங்கேருந்து எஸ்எஃப்எக்ஸ் போகும், ஒரு சவுண்ட் எஃபெக்ட்லாம் முன்னாடி டச்சா அப்படி நீங்கள் சொன்னீங்க, இப்போ டிச்கான்னு ஒரு சவுண்டு வரும்.
அப்படி ரீரிகார்டிங் போய் மியூசிக் டைரக்டர் போய் உட்காந்திங்கன்னா ஒரு ரஹ்மான் சாரோ ஜிவி சாரோ யார் உட்காந்து இளையராஜா சாரோ உட்காந்தோன்னா அவங்க ஒரு மியூசிக்கை போட்டு என்னது இது இப்படி அப்படிமா இப்போ ஃபைனலி த அவார்ட்ஸ் கோஸ் டு ஸ்டான் சில்வா. இப்படித்தான் வருது. இப்போ நீங்கள் சொன்னீங்க பீரியட் வைஸ் வெங்கட் பிரபு பண்ண இந்த ஃபைட்ஸ் எப்படி இருக்கும் எல்லாம் பேசணும் இல்லையா? நானும் ஸ்கூல் டேஸ்லேருந்து எம்ஜிஆர் ஃபைட்லாம் பார்க்கும்போது மிஞ்சி போனால் வில்லனை எட்டி உதச்சாருன்னா எம்ஜிஆர் நம்பியாரை வச்சாருன்னா அவர் போய் ஒரு சோஃபாவில் போய் விடுவார். இப்போ இருக்கிற ட்ரெண்டில் ஹூன்னு எட்டி உதச்சா இந்த வீட்டு செவர்லாம் வச்சு நீ எதிரில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மரில் போய் இந்த இந்தியாவே பவர் கட் ஆயிடுது. எப்படி அதை கன்சீவ் பண்ணுறீங்க? ஸ்பார்க்லாம் வந்து அப்படி விடுறாங்கல்ல. ஒரு அடியில் வந்து அப்படி உலகமே கலங்கிடும். ஏன்னா ட்ரம்ப் அந்த ஊர்ல இந்த ஊர்ல அடிக்கிறான்னு இப்பதான் நீங்க சொன்னீங்க. நீங்க பாருங்க அந்த காலத்துல அப்படி ஒரு ஏவுகள்லாம் கிடையாது. இப்போ நீங்க ஆளையே மிசைல் மாதிரி ஆகுறீங்க. ஆமா, ஆளையே அடிச்சா இப்போ அடிக்கிற ஆள் இருக்குல்ல. ஓகே ஓகே. இப்போ குறைஞ்சிச்சு. இப்போ நீங்க சொல்ற அல்ட்ரா ஸ்லோ மோஷன் குறைஞ்சிடுச்சு. ஆடியன்ஸே போதுண்டா போதும் அல்ட்ரா ஸ்லோ மோஷன் வருதுன்னு ஒன்று அவங்க ஃபோன் ஒன்று வண்டிடுறாங்க. இப்போ நம்ம அதை குறைக்க வேண்டி இருக்குது. இப்போ அதே மாதிரி நிறைய ஃப்ளை பண்ண போதும் பறந்து எங்க பக்கத்து ஊருக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப மாநாடுல வந்து பெரிய எக்ஸப்ஷனல் சேலஞ்ச் ஆகுது. இந்த லூப்ல போயிட்டு வரும்ல சீன்ஸ். ஆமா ஆமா. அதுல அந்த வே யூ கோரியோகிராஃப்ட் வந்து எப்படி அது உங்களுக்கு டைரக்டர் சொன்னதேவா ஃபுல் இன்புட்ஸும் நீங்களே யோசிச்சது? இல்ல கண்டிப்பா டைரக்டர் சொல்லாம நம்ம இண்டிவிஜுவலா தனியா ஒன்று யோசிக்கணும். நான் படம் டைரக்ட் பண்றது தான். ஓகே. பட் யூ ஹேவ் தி கெபாசிட்டி இல்லையா உங்களால பண்ண முடியும் ஒரு படம் டைரக்ட் பண்றது? ஆல்ரெடி டன் இட்னா. லவ்லி கம்ப்ளீட்லி வித்தவுட் ஆக்ஷன் ஒரு பயங்கர இமோஷனலான ஒரு ஃபிலிம் பண்ணிருக்கீங்க. நீங்க? ஆமா, உண்மையிலே நீங்க தானே? அது லவ் ஸ்டோரியா? பயங்கர இமோஷனல் ஃபிலிம். ஒரு அப்பா பொண்ணுக்குரியன்னு ஒரு பாண்டிங்க. சித்திரை செவ்வானம்னு சமுத்திரகனி சாய்பல்லவி சிஸ்டர் நடிச்சது. என்னது ரொம்ப கஷ்டமாட்டி என்ன தலைவாருன்ற மாதிரி அது எப்படி நீங்க ஸ்டண்ட்டை விட்டுட்டு இமோஷன்ல போனீங்க ஃபுல்லா? இதுல பெரிய விஷயம் என்னடாச்சுன்னா என்னை பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க. பேசிக்கா பாத்தீங்கன்னா பேசுறதுக்கு அதில் நிறைய லேடிஸ் எல்லாம் பயந்து அந்த பக்கம் ஓடி போயிடுவாங்க. சரி ஓகே, இது பிகினிங்கில் வேணால் நம்மளுக்கு ஒரு மாதிரி தெரியும், அப்புறமா பழகிடுச்சு. சரி அப்படி பார்த்தாலும் இப்போ ஏர்போர்ட்டில் போய் இப்படி நின்னோன்னு வச்சுக்கோங்க, அந்த பஸ்ஸில் கிஸ்ஸில் போய் பக்கத்தில் நிற்கிறோம், அந்த பக்கம் போயிடுவாங்க. புரியுதுங்களா? நம்ம சீட்டில் இப்படி போய் தேட்டரில் இப்படி உட்காந்தோமா, ஏதாவது ஒரு ஃப்ளைட்டில் உட்காந்தோன்னா அவங்க அப்படி மாறி அந்த பக்கம் போய் உட்காந்துருவோம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பழகிடுச்சு. பார்ட் ஆஃப் லைஃப். ஆமாம், இதை பற்றி நம்ம எந்த கவலைப்பட்டுக்கிட்டு அப்படின்னு இருக்கிறதுல இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தா பக்கத்தில் வந்து உட்காராங்க. சார் நீங்கள் ஒரு சூப்பர் படம் பண்ணியிருந்தீங்க சார் அப்படின்னு. எனக்கு ஒரு பயங்கர ஷாக் அது. இது வந்து என்னென்னா நம்மளுடைய மனது பிரதிபலிப்பு வந்து அதில் தெரியுது அவங்களுக்கு. இவ்வளோ நாள் ஐயோ இவன் ரொம்ப காட்டானா இருப்பான் போல இருக்குன்னு நினச்சவங்கலாம் ஒரு சாஃப்டானவங்கலாம் இருப்பாங்க அப்படின்னு அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் மாநாடு நீங்கள் சொல்கிறீங்களே, மாநாடுக்கு வந்து நாங்கள் அவ்வளோ நாள் உட்காந்து எழுதியிருக்கோம் அதை பற்றி பேசி மாநாடுக்காக இது உட்காந்து திருப்பி பேசி. ஏன்னா இதில் இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான. இப்போ நான் டைரக்டர் பற்றி சொல்லணும்னா எப்பவுமே டைரக்டர் ஒரு தடவை கதை சொல்லிடுறாரு. நம்மளுக்கு பிகினிங் பீரியட்லேருந்து பார்த்தீங்கன்னா கதை சொல்லிடுறாரு. பிகினிங் பீரியட்லேருந்து நிறைய கதை சொல்லி முடிச்சுட்டு சீன்ஸ் போயிட்டு சீன்ஸ்லேருந்து இதுதான் எடுக்க போகிறேன்னு ஒரு அப்ரூவ் எடுத்துட்டேன்னா நான் போயிடுவேன். நான் அப்படி நான் டேக் ஓவர் பண்ணி அப்படி போய்கிட்டே இருப்பேன். அவர் பாட்டில் ஜாலியாக உட்காந்து பாரு எடுத்துட்டீங்களா மாஸ்டர், இது எடுத்துட்டீங்களா அப்படின்னு அவ்வளோதான் இருக்கும். இது கிட்டத்தட்ட அவர் கூட ஒர்க் பண்ண எல்லா படமும். பட் இந்த படத்தில் மட்டும் வெங்கட் பிரபு கிட்ட போயிட்டு சார் இந்த சீனுக்கு முன்னாடி நம்ம இது பண்ணியிருந்தோன்னா அவர் டைட்டில் கார்டில் இருந்து ஆரம்பித்து கிளைமாக்ஸ் வரைக்கும் சொல்லுவார். நான் ஒரு தடவை கேட்டேன், சொல்லி முடிச்சாரு சரின்ட்டு. ரெண்டாவது தடவை கேட்டு ஐயோ மறுபடியும் இவர் ஆரம்பிக்கிறாரா இப்படி அதனால மூணாவது தடவை நான் கேட்க போனேன். சார் இந்த இதுக்கு இடையில இப்படி ஒரு ஷார்ட்டை எடுத்துடுறேன் சார் நான். இப்படி ஓகே மாஸ்டர் இல்லை தலைவா எனக்கு புரியும் படம் தெரியும். ஏன்னா அவர் மறுபடியும் முதல்ல வந்தா சுட்டா செத்தாங்கிற ஒரு லூப் இருக்குல்ல, அந்த லூப் அவருக்கு தான், விபிக்கு தான். அவர் அந்த லூப்புக்குள்ள இருந்தார் சார். நான் ஒருத்தன் தான் பார்க்குறேன். ஐயோ இந்த குழந்தை வந்து உள்ள மாட்டிக்கிட்டு கிடக்குது, நம்ம போய் குடைச்சல் கொடுக்கணும். ஏன்னா 10 பேர் கதை கேட்டாலும் 10 பேர்ட்டையும் கதையை சொல்லிக்கிட்டே இருக்காரு. பாப்பான்னு இங்கிருந்து நம்மளுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும், சொன்னா அவனுக்கு புரிஞ்சிடும். பட் நம்ம அப்படி ஒரு லூப்புக்குள்ள இருந்தார் அவர். அந்த படம் முழுக்க கண்டிப்பா அது உள்ள அது ஃபுல்லா நான் சொல்றேனே. ஏன்னா நான் மிச்ச படத்தில் மங்காத்தாவுக்குலாம் அவ்வளோ பெரிய ஆக்ஷன் இருக்கேன் சார், நான் இங்கேருந்து எடுத்துங்க மாஸ்டர் அப்படின்னு. அப்புறம் அவர் கொஞ்சம் லேட்டாக வர மாஸ்டர், வாங்க லேட்டாக வாங்க, நான் ஃபுல்லாக எடுத்து வச்சிருப்பேன், எடுத்து எடிட்டிங்லாம் பண்ணி பார்த்தா சூப்பர் அப்படின்னு போயிடுவார். அவ்வளோதான் இருக்கும் எங்கள் ரெண்டுத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி இருக்கும். ஆனால் இந்த மாநாடுக்கு வந்து மனுஷன் ஒரு மாதிரி கிடந்த. நான் அப்புறம் நினச்சேன் ஐயோ மற்றவங்க மாதிரி அவரை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் இப்போ ஆல்மோஸ்ட் எழுதி வச்சிருவோம் சார். எழுதி ஒரு அப்ரூவ் எடுத்தது தான். ஹீரோஸ்க்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஜித் அர்ஜுனை வச்சு நீங்கள் அந்த மங்காத்தால ஃபைட் சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு பாடியிலேயே இன்ஜுரிஸ் வரதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குல்ல? நீங்கள் 100% அதாச்சும் அது மாதிரி இல்லை, அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. பட் அஜித் சாருக்கு வந்து வேற ஒரு படத்தில் ஆயிடுச்சு அந்த மாதிரி. அவர் என்ன இருந்தாலும் இல்லை வேதாளம்னு ஒரு படம். வேதாளம் அந்த படத்தில்
அவர் எப்பவுமே பெரும்பாலும் அந்த ஒன் மோர்னா ஓகே நான் ஃபுல்லாக பண்ணிடுறேன் மாஸ்டர். ஒன் மோர்னா அவர் ஓகே ஃபுல்லாக பண்ணிடுறேன் அப்படின்பாரு. இந்த வேதாளம் படத்தில் நம்ம கிளைமேக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வில்லன் வந்து புது ஆள், இந்த கபீர் அப்படின்னு ஒரு ஆள், ஹிந்தி அவர் கொஞ்சம் புதுசாக வந்திருந்தார். அப்போ தான் நியூ 2-3 படம் தான் பண்ணியிருந்தார். ஸோ நம்ம பேசிக்காக மெதுவாக கொரியோகிராஃப்லாம் பண்ணி காட்டி அது 2-3 தடவை ரிஹர்சல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஷாட்டுக்கு போகிறது. இந்த பைப் வச்சு இப்படி அடிக்கிற ஷாட்டு இவர் கரெக்டாக மிஸ் பண்ணணும். ஒரு தடவை மிஸ் பண்ணால் அவர் தலைக்கு மேலே கூடி. இப்போ நீங்கள் சொன்னீங்களே மாஸ்டர் அவன் இங்கே தானே இருக்கான், எங்கேயோ மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் மாஸ்டர்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அஜித் சார் சொன்னால் கொஞ்சம் ஷார்ப்பாக மிஸ் பண்ணுங்க அப்படின்னு. அந்த பையன் என்னன்னா டைமிங் தெரியாமல் ஸ்பீடாக அடிச்சிட்டான். ஒரே அடி காலத்தில் நச்சுன்னு அடி விழுந்து அவர் வந்து முருகான்னு கீழே விழுந்தார் தும்முன்னு. நான் இது வரைக்கும் அவர் அப்படி கேட்டதே இல்லை. தும்முன்னு விழுந்துட்டாரு. ஓடி போய் தூக்கி அவர் உட்கார வச்சா, ஒரு நிமிஷம் மாஸ்டர் எதுவும் ஷேக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் உட்காந்து ஒரு 1 hour அந்த பையன் போய் அழுதுட்டான். உங்களுக்கு ரியலாகவே லைஃப் த்ரெட்டனிங்காக ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆச்சு அவங்களுக்கு? இது ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டோம் வழக்கத்தை மீறி அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏதாவது ஒரு ஃபைட்டில்? நான் நிறைய இடத்துல சொல்லிங்க. இந்த அன்னியன் படம் நான் ஒரு அப்போ அசிஸ்டண்ட். நான் அன்னியன்ல சதாவை துரத்திட்டு போய் ஒரு பில்டிங்கில் விழுந்து பில்டிங் ஜம்ப் பண்ணுறதுட்டாங்க. அது எங்கே இருக்குது தெரியுமா? கரெக்டாக தேனாம்பேட்டை சிக்னல் பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குது. இந்த ஒரு ஸ்டெப்பு அந்த அதில் அது வந்து பீட்டர் என்னோட மாஸ்டரோட மேனேஜர் வந்து முதல் நாள் சொல்கிறேன், செல்வா நாளைக்கு ஒரு சின்ன ரிஸ்க்கு ஷாட் இருக்குது. யோ என்ன இது நாளைக்கு வந்து ரிஸ்க்கு ஷாட் இருக்குன்னு. அம்மா செல்வா அது குதிக்கணும், பட் உள்ள மேட்ரஸ் போட முடியாது, ரூப் போட முடியாது, டைரெக்டாக ஜம்பு தான் அப்படின்னாரு. என்னடா ரிஸ்க்கு ஷாட்டுன்னு சொல்லிட்டாரு இவரு, நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்ட்டு போயிட்டார். நம்மளுக்கு எப்படி தூக்கம் வரும்? ரிஸ்க்கு ஷாட்னா அவ்வளோதானே, டெத்து ஃபீல் தானே இருக்கும். ஆமாம், அந்த சாவு பயங்கிறது அதுதானே இருக்கும். அப்போ தான் எனக்கு குழந்தை பிறந்து 3 மாதம் இருக்கு. அப்போ நம்ம வீட்டில் போனோம் பயங்கர அப்செக்ட் பண்ணிருப்பாங்களே இந்த மாதிரி சீன்லாம் பண்ண சொன்னா தானே. யார் அது சொல்கிறது? சொல்கிறதில்ல, சும்மா போனேன் அப்படியே போனால் தூக்கமே வரல. நைட் ஃபுல்லாக தூக்கம் பார்க்கும்போது பகிர்ந்துருக்கோம். ஆமாம், இல்லை தூக்கமே வரல, நைட்டில் தூக்கம் வரல. அந்த நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன், அந்த ரிஸ்க் ஷாட்டுங்கிறது நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வரல. ஆல்மோஸ்ட் 3 o'clock ஆச்சு. 3 o'clock தூக்கம் வரல. அந்த டயர்டில் கொஞ்சம் நேரம் தூங்கிச்சு பாடி. தூங்கிட்டு ஒரு 1 hourல எந்திரிச்சு குளிச்சு எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே பையனை பார்த்தா பையன் ஏதோ சின்னதாக உருண்டுக்கிட்டு இருந்தார். சரி யார் குடும்பத் தலைவன்னு கொஞ்சம் நாளில் பார்ப்போண்டா அப்படின்னு மைண்டுக்குள்ளே பேசிட்டு அப்படி போனது. அப்போ போனப்போ மேலே போய் அப்படி நான் எப்போவுமே இந்த மாதிரி ஷார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஃபுல்லாக சாப்பிட்ருவேன். ஃபுல்லாக சாப்பிட்டு அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டிங்க்கு வந்து நிறைய ஃபுல்லாக சாப்பிட்ருவேன். இன்னொன்று வந்து அடிக்கடி படிச்சுன்னா ஒரு வாரம் நல்ல சாப்பாடு கிடைக்காது, இப்படியும் 2க்கும் சேர்த்து. அப்போ காலையிலே வந்தோடனே நல்லா பொங்கல்லாம் சாப்பிட்டு மேலே போனேன். மேலே தனியாக போய் பார்த்து மேலே ஓப்பன் பண்ண எல்லாருமே ஸ்லோ மோஷனாக தெரியுறாங்க நம்ம கண்ணுக்கு அந்த நேரம் பார்த்து. ஏன்னா அந்த உள்ளே இருக்கிற ஒரு பயம் இருக்குல்ல, உள்ளே வேற ஒரு மனுஷன் இருப்பான் எல்லாத்துக்குள்ளேயும். ஃபைட்டர்னா என்ன வந்து தைரியமாக அடிக்கிறவனா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த பயத்தில் அப்படியே மேலேருந்து பார்த்தா எல்லாம் ஸ்லோ மோஷன் ஆகிடுச்சு. சவுண்டெல்லாம் காது அடைக்குது. ஏன்னா மேலே செம ஹைட் அது என்னென்னா ஒவ்வொரு பில்டிங்க்கு நடுவில் ஒரு 15 அடி கேப்பு. 15 அடியில் கேப்பில் நம்ம கரெக்டாக குதிக்கணும். கேப்பில் குதிக்காமல் கொஞ்சம் வெளியே குதிச்சோன்னா அது அப்போ கட்டின பில்டிங் இல்லை, பால்கனி வந்து பெருசாக இருக்காது. அடுத்த பில்டிங்கில் படிச்சுன்னா கீழே உருண்டு பாடி தட்டாமல் அது எங்கே போகும் தெரியாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு மேலே போய் யாருக்குமே சொல்லாமல் மேலே போய் அப்படியே பேக்கெல்லாம் கழட்டிட்டு ஃபஸ்ட்டு குதிப்போனா காற்று ஜிவ்வுன்னு அடிக்குது, ஜிக்குன்னு கை வச்சு மெதுவாக குதிச்சு பார்த்தேன். குதிச்ச உடனே தைரியம் வந்துச்சு. அப்புறம் எல்லா இடத்துலையும் மார்க் போட்டுட்டேன். எந்த இடத்துல நம்ம கை வச்சு குதி யாருக்குமே தெரியாது. போய் பிளானாக மார்க் போட்டு உங்களோட தனி கிரியேட்டிவிட்டி இருக்குது 100%. நம்ம தானே காப்பாற்றிக்கணும். இது டிரைவிங் சொல்லி கொடுக்குறோம், அதோட போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஓட்டுறதெல்லாம் நம்ம தான். அவன் ஓகேன்னு சொன்னா குதி கூட ரெடி மாடி அதெல்லாம் காதல் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். அப்படிலாம் இருக்கவே கூடாது. நம்ம சேஃப்டியை நம்ம பார்த்துக்கணும்னா பாய்ஸ் எப்போவுமே நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி தான் இருக்கும். ஏன்னா மாஸ்டர்ஸ் ஏதோ ஒரு மூடில் ஒன்று சொல்லிடுவாங்க, பட் நம்ம யோசிக்கணும். சொன்ன அடுத்த நிமிஷம் யோசிக்கணும். இங்கேருந்து குதிக்கணும் நம்ம என்ன பண்ணணும், இங்கே இது இருக்குது, நம்ம கம்ஃபர்ட் லெவலுக்கு அதை கொண்டு வரணும். பாலகிருஷ்ணாவோட ஃபைட்ஸ் கோரியோகிராஃப் பண்ணிருக்கீங்களா? நான் பண்ணியிருக்கேன். எப்படி ட்ரெயினில் நடத்துறாரு அண்ணா? அவங்களுக்கு நிறுத்தலாம், ஒரே கையில் நிறுத்தலாம், செயினை பிடிச்சி தான் நிறுத்தணும். கரெக்ட். பட் இவர் ஸ்ட்ரெயிட்டாக பார்வையிலே நிறுத்துறாருல, அந்த ஃபைட்ஸில் தான் இருக்கு அந்த பார்வைக்கு. அண்ணா நான் அந்த ஃபைட்டு நான் கோரியோகிராஃப் பண்ணல. நீங்கள் கண்டிப்பாக அவர்கிட்ட இல்லைண்ணா அது. ஆனால் அந்த சீனை வந்து நம்ம இப்படி கிண்டல் பண்ணுறோன்னே இல்லை, கிண்டல் தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குற விஷயம் இல்லைண்ணே. நிஜமாக நம்மளுக்கு அது ஃபன்னாக தெரியுது. ஆனால் அந்த பக்கம் ஒருத்தங்க ஜெய் பாலையான்னு விசில் அடிக்கிறாங்கன்னா நம்மளுக்கு அப்படி இருக்குது. அங்கே ஒரு கூஸ்பம் மூவ்மெண்ட் மாதிரி அவங்க ஒன்றா ஸ்பைடர்மேன் பேட்மேன் மாதிரி கேரக்டர்ஸை காமிச்சிட்டிங்கன்னா நான் ரெடி எதாவது ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக காமிக்கிறேன். அவருக்கு எக்ஸ்ட்ரா பவர்ஸ் இருக்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டா கூட ஓகே.
சாதாரண ஆள் இப்படி அடிப்பாரான்னு ஒரு மூச்சு எனக்கு வாங்குது மூச்சு. அதை கேட்கும். இல்லை நானும் கூட சேர்ந்து மூச்சு வாங்கியிருக்கிற ஆள் தான். பட் சொல்கிறேன், அவங்களுக்குன்னு அந்த ஃபேன்ஸுக்குன்னு ஒரு அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் கூட்டமே இருக்குது அதுக்கு. அண்ட் சில்வா இப்போ இந்த ஃபைட்ஸ் விடுங்க, இப்போ ஹியூமன் பீங்ஸ் ஓகே, இந்த சைடில் ஒரு ஓப்பன் கிரவுண்டில் டெசர்ட்லாம் ஹார்ஸ் டக்கு ஹார்ஸ்லாம் வரைச்சு அப்படியே காலை மடிக்கின்னு டாப்ல எல்லாம் போகிற சமர் சால்ட் அடிச்சு போகுது. ஆமாம். ஸோ நான் ஒரு புக்கில் படிச்சிருக்கேன், இதுக்கு ஸ்ட்ரிங்ஸ் வச்சு இழுப்பீங்க. கரெக்ட். ஃபேக்ட் அப்படி தானே? ஆமாம். அந்த ஒரு ஹார்ஸ் இழுக்கிற அளவுக்கு கயிறு இருக்குமா? ஹார்ஸுக்கு முன்னாடி கயிறு கட்டப்படும். ஓ அப்படி. அது தெரியாது. அதோட லெக்ஸுக்கெல்லாம் ஒன்றும் கட்டிக்க மாட்டீங்க? இல்லை லெக்ஸை கட்டினா ஓடாது. இல்லை ஒரு லெக்கு ஒரே ஒரு லெக்கு மட்டும் இல்லைண்ணா, அது பண்ண முடியாது. அப்படி பண்ணனா அதனுடைய ஓட்டம் குறைஞ்சிடும், ஸ்பீடு குறைஞ்சிடும். நீங்கள் பார்க்குற என்ன ஸ்பீடுனாலும் குறைஞ்சிடும். இப்போ நீங்கள் ரோப் ட்ரிக்கில் ரோப் எடுத்துடுறீங்க. ஆமாம். அடிக்கிற சம்மர் ஸ்பாட்ல நேச்சுரலா தெரியுது. கரெக்ட். அந்த மாதிரி ஹார்ஸுக்கு ஒரு லெக்க மட்டும் டக்குன்னு இழுத்து விழுற மாதிரி முதல்ல கட்டிட்டோம்னா அது ஓடாது. இல்லைண்ணா ஓடாது. அதுக்கு முன்னாடி கட்டுவாங்க. அதே மாதிரி இன்னொரு அதுல இருக்கிறாங்க ஹார்ஸ் ரைடர்ஸ், ஸ்பெஷல் ரைடர்ஸ் இருக்காங்க. அது ஒரு பக்கம் பிடிச்சி இழுத்தாங்கன்னா அதுவே கீழே விழுந்துரும் ஓடுற ஸ்பீட்ல. ரைட். நீங்க ஹார்ஸ் ரைடருக்கு ரிஹர்சல் கொடுத்துருவீங்க, ஹார்ஸுக்கு எப்படி ரிஹர்சல் கொடுப்பீங்களா? ஹார்ஸுக்கு கண்டிப்பா கொடுக்க மாட்டோம். அது அந்த டைம்ல பண்ணுறது. ஆமா சொன்னா அது எப்படி பண்ணாது இல்ல. ஹார்ஸ் எக்ஸ்டெம்போரா ஹார்ஸ் பொழுது இல்லைண்ணா, இது வந்து எப்பன்னா கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி இருந்துச்சு. இப்பெல்லாம் என்னன்னா விஎஃப்எக்ஸ்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டமே வந்துருச்சு ஹார்ஸ். அப்ப நாய் துரத்துறது இருக்கு. ஆமா. நிஜமாவே ஹீரோயினை கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் நம்ம ஆளெல்லாம் வச்சுட்டு துரத்துறோம். கடிக்கிறதுக்கு? ஆமா. கடிக்கிறதுக்கு அவங்க எதனா குசும்பு பண்ணியிருந்தா கண்டிப்பா கடிக்க விட்டணும்ல. இப்ப தூள்ல கூட வரும், நான் நடிச்சது தான் சொல்றாரு படம். அவர் ஜோதிகா துரத்தி ஒரு நாய் போகும். கரெக்ட். அதெல்லாம் எங்க இருந்து ஆர்டர் கொடுத்து நிறுத்துவீங்க? அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் ஆயிடாதா? இல்லைண்ணா, அவங்க ரைடரை வந்து அங்க அவங்களோட அதனுடைய ட்ரெயினர் இருப்பார்ல, அவர் முன்னாடி நிப்பாட்டிடும். என்ன? ஆமாம். கொஞ்சம் மேக்ஸிமம் யாரை சொன்னாரோ அவங்களாம் கடிக்கும். கரெக்ட். கடிக்கிறதாக பார்த்து அண்ணா இப்படித்தான் சொல்லி நல்லா கரெக்ட் கொடுத்தீங்க. நடுநிசி நாய்கள்னு ஒரு படம். ஆமா, நான் பார்த்தேன். மியூசிக்கே கிடையாது படத்துல. ஆமா, ரீ ரெக்கார்டிங் கிடையாது. கரெக்ட். RR பண்ணியிருந்தாங்க இல்லையா? அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3 அந்த டாக் பயங்கர டாக். அது என்ன டாக்? அது ராட்வெய்லர்னு நினைக்கிறேன். கரெக்ட். 3 டாக். ராட்வெய்லர்லாம் பார்த்தா 2 வீலரே பயந்துருவாங்க. இல்லைண்ணா, இப்போ அங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ட்ரெயினர் வந்து சொன்னது என்னன்னா, யாரும் சத்தம் போட்டு பேசிடாதீங்க அப்படின்னு. நாய் டிஸ்டர்ப் ஆகும். யார் நம்மளுக்குள்ளே சத்தம் போட்டு பேசிடக்கூடாதுன்னு. இன்னொன்று வந்து கில்லுன்னு வார்த்தை யூஸ் பண்ணிடாதீங்கன்ட்டாங்க. ஐயோ, கில்லுக்கு கடி துட்டு இல்ல, கில்லுனா கொன்றும் அப்படின்ட்டானுங்க. இப்ப நம்ம செட் ஆமா அந்த வார்த்தை டியூன் தான். இப்ப நம்ம செட் எப்படி இருக்கும் எப்பவுமே நீங்க பாத்துருப்பீங்க. சுப்மன் கில்னு கூட சொல்லக்கூடாது, பிளேயர் பேர் யார் பேரையும் சொல்லவே கூடாதுங்க. இப்போ அந்த அந்த சத்தமே இல்லாம நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ட சத்தம் இல்லாம நீங்க பாத்திருக்கீங்களா? நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். கிளினிக் மாதிரி அவ்வளவுதான். கரெக்ட். மெடிடேஷன் ஹால் மாதிரி ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா போக போக எங்களுக்கு தெரியும் இந்த நாயில கூப்பிடுப்பா வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னா வரமாட்டேங்குது. இப்ப நான் போய் கொஞ்சம் கொஞ்சமா கூப்பிட்டு பார்த்தா அது வரமாட்டேங்குது. அது அது அப்பதான் தெரிஞ்சது அது நம்மளை பார்த்து பயந்து போய். கௌதம் மேனன் ரொம்ப நேச்சுரலா இருக்கணும் இல்லையா? ஆமா. ஒரு கையில கன்னு ஒரு கையில கிட்டாரோட இருக்கணும் இல்லையா? அந்த ஃபைட்ஸ் எப்படி? கௌதம் சாருக்கு வந்து எனக்கு ரொம்ப நான் வந்து இன்ஸ்பயர் ஆன ஒரு டைரக்டர். நான் வினய் தாண்டி வருவேன். நீங்களா? நான் தான். அந்த கேரளாவில் ஒரு ஃபைட் நடக்கும் ரோட் சைடு. ஆமாமா. வாவ், வினய் தாண்டி. ஆமாண்ணா. எப்படி மலையாளத்தில் பேசி வர வச்சிங்களா எல்லாரும்? எப்படி அது பேர் மாறினது அந்த படம் தானே? என் பேர் மாறினது. ஆமா, நான் தான் சொன்னல SIக்கு SI போட்டது அந்த படம் தானே? அந்த படம் தான் மாறிச்சு. ஓகே, அது எப்படி பாஸ் அந்த கேரளா பீப்புளோட இன்டராக்ட் பண்ணி அவங்கள ரெடி பண்ண வச்சு அந்த பப்ளிக்கு தெரியுமா இப்படி ஒரு ஃபைட் நடக்க போகுதுன்னு, தகராறு நடக்க போகுதுன்னு தெரியுமா? இல்லை அது சின்ன இதுதானே, அது ரொம்ப ரொம்ப சின்ன தானே, ரொம்ப லைவாக தானே பண்ணது. ரொம்ப லைவ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு கௌதம் சார் வந்து இந்த ஃபைட்டு கோரியோகிராஃப் பண்ணுறதோட அவர் ஒன்று பண்ணுவார். அவர் வந்து ஃபைட்டில் உள்ள இறங்கி ஆமாம் பயங்கரமாக பண்ணுவார். அந்த கன்னு பிடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டைலாக இருக்கும். ஆமாம்மா, நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், சார் கன்னு பிடிக்கிறதெல்லாம் உங்ககிட்ட தான் சார் கற்றுக்கிட்டேன். சூப்பராக பண்ணுவார். அது நாங்கள் அப்போவே சொல்லுவோம், சார் நடிங்க சார் நடிங்க. அதே மாதிரி காக்கா பிடிக்கிறது நீங்கள் யார்ட்டையும் இது பண்ணல, அந்த லைனில் போக மாட்டேங்க. இல்லை, கன்னு பிடிக்கிறது மட்டும் தான். சிம்பு இன் ஃபைட்ஸ். சிம்பு சார் கூட தான் VTV, அதான் வினை தாண்டி வருவாய் படம் தான் ஃபர்ஸ்ட் படம் எனக்கு. எனக்கு வந்து அவர்கிட்ட பயங்கர ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஒரு 100 அடி தூரத்தில் நின்றுக்கிட்டு இருந்தார். நாங்கள் இங்கே ஏதோ கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சாருக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறதுன்னா வேணாம் நான் டேக் போகலாம் அப்படின்ட்டு. அப்போ நம்ம மைண்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக் என்ன டேக்கு கிழிச்சிட போகிறாரு. இது அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், டேக்கு கிழிச்சிட போகிறார். 100 அடிக்கு முன்னாடி தான் அப்படி ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்தாரு. டேக் போகிறான், சரி போட்டும் போ, 100 பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு. இதில் வேறு எனக்கு அந்த அப்போ தான் கௌதம் சார் வந்து சூப்பராக பண்ண செல்வோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. சரி ஓகே
அப்படின்னா அவர் வந்து பண்ணால் ஒரு இன்ச்சு பிசுக்கல சார். கேமராவுக்கு பர்ஃபெக்டாக கொடுத்துட்டாரு, லைட்டிங் பார்த்து வேலை செஞ்சிட்டாரு, ஃபைட்டர்ஸ் டைமிங், டைலாக் டைமிங், வேற என்ன லவ் ஆயிடுச்சு ஃபைட்டு. லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீ லவ் பண்றீங்களா ஜோ? அவர் தான் லவ் பண்ணேன்னு சொன்னேன் அந்த ஃபைட்டு. ரியல் லைஃப்ல நிறைய பேர் வந்திருப்பாங்க உங்களை ஃபிட்னஸ். நான் இப்போ தான் சொன்னேன், அண்ணன் நம்மளை பார்த்து பயந்து ஓடினவங்க தான் ஜாஸ்தின்னு. எப்படி பயந்துருப்பாங்க? ஐயோ எங்கேயாவது ஒரு பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்போமோ. அண்ணா இவ்வளோ பாசிட்டிவாக இருந்தால் அந்த காலத்துல லவ்வாக இருக்கும். அந்த மாஸ்டர்ல ஸ்டண்ட்ஸ் எப்படி? இல்லைண்ணா மாஸ்டரில் வந்து லோகேஷ் கனகராஜ் தான் அந்த கிராஃப் பண்ணது. பார்த்தீங்கன்னா இப்போது அந்த கிளைமேக்ஸ்லாம் பெரிய ஒரு கிராஃப் இருக்கும். அந்த பெரிய கிராஃப் என்னென்னா விஜயன் வந்து கையில் ஒரு கடா போட்டிருந்தாங்க. இப்போ லாஸ்ட்டாக அது வந்து முதல்ல லோகேஷ் கேட்டாப்புல, மாஸ்டர் இந்த ஃபைட்டெல்லாம் நம்ம எப்படி பண்ண போகிறோம், எதுவும் ப்ரீ பிளான் பண்ணிருக்கீங்களா? இல்லை பிரதர் நான் கொஞ்சம், ஏன்னா ஃபஸ்ட் டைம் லோகேஷ் சார் கூட நான் கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன். எழுதிருக்கீங்களா ஃபுல்லாக பார்க்கலாம் கொடுங்க அப்படின்னாரு. பேப்பரை எடுத்து கொடுத்தோன்னா ஐயோ, அவர் பேப்பரை பார்த்துட்டு சரி ஓகே நீங்களே எடுத்துருக்கீங்க அப்படின்னு போயிட்டார். அந்த கிராஃப் ஃபுல்லாக முதல்ல ஏன்னா எப்படி இருக்கணும், ஹீரோ எங்கே வரணும், வில்லன் எப்படி வரணும் அப்படின்னு. பட் இந்த ஃபைனல் பஞ்சு மட்டும் எங்களுக்கு கவர் ஆகாமல் இருந்துச்சு. அது என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ணோம். உங்களுக்கு பஞ்ச் டைலாக்ன்றது நீங்கள் எப்படியோ பஞ்ச் பண்ணுவீங்க, பேசினே பஞ்ச் பண்ணுவீங்களா? எப்படி இருக்கு? பேசி பஞ்ச் பண்ணுற ஒரே ஆள் நீங்கள் பாஸ்கர் தான். ஒரு விஷயம் ரெடியாக வச்சுக்கிறீங்க, ஒரு பதில் ரெடியாக வச்சுருக்கீங்க எல்லாத்துக்குமே. அங்கே அது காட்டுது உங்களோட ஸ்பான்டேனிட்டியை. அது ஃபைட்டில் கூட டக்குன்னு இதை மாற்றினா அப்படியே மாற்றிடுவோம். கண்டிப்பாக மாற்றிடும் ஆன் த ஸ்பாட். ஆமாம், அதுதானே நம்ம வேலையாக இருக்கணும். அங்கே வந்து எது பெஸ்ட்டாக இருக்குங்கிறது தான் ஃபைனலாக வரணும் இல்லையா? நம்மளால் பண்ண முடியாது அப்படிங்கிறது இல்லாமல். ஸோ இப்படி தான் அது வந்துச்சுண்ணா, அந்த மாதிரி வந்துச்சு. கண்ணால் அட்டுதுன்னு ஒரு காமெடிக்குன்னு போகிறோம், அதுலேயும் உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் பயங்கரமாக இருந்தது இல்லையா சார்? நானே அந்த படத்தை பார்த்து சிரிச்சிருக்கேன். ஏன்னா அதான் சொல்கிறேன்ல, இப்போ பார்க்குறதுக்கு டெரர் இருந்தால் ஒரிஜினல் கேரக்டர் அதெல்லாம். நமக்கு பாருங்க, நமக்குன்னு ஒருத்தன் கொண்டு ஒரு ஆளை கடத்தணும்டான்னு போவோம். நம்ம பெரிய வில்லன் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தா நம்மளை ஒரு ஆளை கடத்தணும்னு போய் கேசட்டை போட்டு பார்த்தா, ஏன்டா சிம்பு கேசட்டை கொண்டு வந்து கொடுத்துருக்கான்டா, சிம்பு அவனை தான் கடத்தணும், லூஸ் அவன். ஸோ கேரக்டர் பாருங்க, ஒரு சீரியஸ் ஆள்கிட்ட வந்து இப்படி தான் வந்து விளாண்டுக்கிட்டு இருப்பானுங்க அப்படி. ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ண மாதிரியே தெரில. நான் கேட்டேன், சார் என்ன சார் பண்ணோம், நம்ம எல்லோரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, இவ்வளோ அழகா நல்லா பண்ணியிருக்கிறீங்களே அப்படின்னு. இல்லை மாஸ்டர், உங்களை நீங்கள் சீரியஸாகவே வச்சுட்டு நாங்கள் பின்னாடி விளாண்டு. உங்கள் ஃபிட்னஸ் ரெஜிம் என்ன செல்வா? பட் டு மெயின்டைன் யுவர் செல்ஃப் லைக் திஸ், நான் எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி தான் இருக்கீங்க நீங்கள். அது ரொம்ப காட்ஸ் கிஃப்ட்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இல்லை, உங்களை ஃபாலோ பண்ணுறேன் நான். என்னையா? ஆமாம், இல்லை நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நானும் பண்ணுறேன். அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. டக்கு நான் சும்மா கலாச்சின்னு வளரினே இருப்பேன். இல்லை நான் சீரியஸாக சொன்னேன். நான் வந்து அதுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன்னா, எனக்கு நான் வந்த உடனே சொன்ன பாருங்க, அர்ஜுன் சார் வந்து உடம்பு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ரா, அதை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ கண்டிப்பாக ரெகுலராக நான் 4:30 எந்திரிக்கிற ஆள், சீக்கிரமாக 9 மணிக்கெலாம் படுத்து தூங்கிடுவேன். நீங்கள் அதுக்கப்புறம் என்னால் பார்க்கவே முடியாது. 4:30 எந்திரிச்சு அங்கேருந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் ஆகும். யாரோட ஃபைட் போடுவீங்க? நான் என்னோட தான் ஃபைட் போட்டுக்கணும். வீடியோ காலில் யாரும் கிடைக்க மாட்டாங்களே. ஸோ உங்கள் சிஸ்டமோட ஃபைட்டு. ஆமாம், ஃபிட் ஆகிக்கிறதுக்காக ஒரு ஃபைட். அலாரம் தேவையா இல்லையா? தேவை. மைண்ட் டியூன்ட். ஓகே, ஒர்க் அவுட் ஒரு 1 hour 1.5 hour. என்ன மாதிரி ஒர்க் அவுட்? இல்லை ஜிம் இல்லை, வீட்டில் தான் ஃப்ளோர். ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லைண்ணா, கொஞ்சம் புஷ்அப்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஸ்கிப்பிங் இருக்கும், அந்த ஜம்ப் இருக்கும், அந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ளோர். ஸ்கிப் தான், ஸ்கிப் பண்ணிக்கிறோம். எக்ஸசைஸ் ஸ்கிப் பண்ணுறீங்க? ஆமாம், ஃபுல்லாக ஒர்க் அவுட் முடிச்சு ஒரு 1 hour மெடிடேஷன் அந்த மாதிரி அப்படி. மெடிடேஷன்? ஆமாம். ஐயோ, அது சொல்லுங்க. என்ன அந்த டாபிக் விட்டீங்களே நீங்கள்? எமோஷன் ஒரு படம் டைரக்ட் பண்ணீங்கன்னு எனக்கு அதுவே ஷாக்கு. இந்த ஸ்டண்ட் ஓரியன்டாக நீங்கள் வந்து தேவைன்ட்டு ஒரு மெடிடேஷன் பண்ணுறீங்க. அது என்ன மெடிடேஷன்? எப்படி இருக்கு? யோகாவா? இல்லை இல்லை, சைலண்டாக உட்காந்துரும், ஒரு 1 hour உட்காந்துருங்க. அப்போ ஒய்ஃப் பக்கத்தில் இருக்காங்க? இல்லவே இல்லை. அந்த 2 hour வந்து என்னோட பர்சனல் டைம். அது யாருமே இருக்க முடியாது. ஃபோன் எல்லாம் எடுக்க மாட்டீங்க? ஃபோனே தொட மாட்டேனே. மேக்ஸிமம் ஃபோன் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அப்படியா? ஆமாம், ஃபோனும் சைலண்ட் மோட், நீங்களும் சைலண்ட் மோட். அவ்வளோதான். நீங்கள் 9 o'clock அப்புறம் ஃபோன் அடித்தா வரவே வராது ஃபோனு. அப்புறம் மார்னிங் 8 o'clock தான். என்ன சில்வா பயமாக இருக்கு உங்களை பற்றி கேட்குறது? இல்லைண்ணா, 100% உங்களை வேணும்னா நீங்கள் இமயமலையில் போய் எதனா உட்காந்து பனிக்குள்ளே மறைஞ்சா கூட பிடிச்சி தூக்கிட்டு வந்துடுவாங்க. கரெக்டாக வேணும் எடுத்தேன். என்னது நம்ம போட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு அது ரொம்ப கஷ்டமாச்சு. அது அடிக்ஷன் ஆயிடுச்சு நீங்கள் நாட்டில். அது எப்படி மொபைல் தொடாமல் இருக்கேன்றீங்க? ஆச்சரியமா இருக்கு. அடிக்ஷன் நீங்களே சொல்லிட்டீங்க. அப்புறம் நான் அடிக்ஷன் தேவையில்லைன்னு விட்டுருவேன். அவ்வளோதான், நான் தேவையில்லை. தேங்க்யூ ஸோ மச். விஷிங் யூ கிரேட். தேங்க்யூ அண்ணா. நீங்களும் அப்படியே எல்லாரையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருங்க. இப்போ அதை விட உங்கள் ஃபிட்னஸ் நான் கேட்டேன், நீங்கள் வேறு ஃபிட்னஸை பற்றி பயங்கரமாக சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். லவ்லி. ஸோ நீங்கள் வந்து ஸ்டண்ட் சில்வா வந்து ஒரு சில்வஸ்டர் ஸ்டாலின் அப்படின்னா நீங்கள் என்ன அவரை கூப்பிடணும். ஏன்னா அவ்வளோ பாசிட்டிவான ஒரு ஆள். அவர் வில்லனாக வந்தாலுமே அவர் ஹீரோவாக தான் நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்கன்னா, சும்மா அவர் ஸ்டண்ட் அடிக்கல,
ஸ்டண்ட்டில் தான் ஒரு பிஸ்தான் கட்டுறாரு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கெஸ்டோட அடுத்த வாரம் சந்திக்கிறேன். ஃபேவரட் சிரித்தாலி இனிக்கும்.